1100 வருடங்களுக்கு முற்பட்ட கோயில் என்ற தொழில்துறையிலிருந்து ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க. தொழில்துறை இந்த கோவிலோட சிறப்பு சுவாமி தான். இங்கே அவருடைய பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். சுவாமி 5 வர்ணங்கள் மாறுவார். சூரிய ஒளியின் மேலே படும்போது சுவாமியோட நிறங்கள் 5 விதமாக காணப்படும். இப்போ சுவாமி எங்குமே காணப்படாத சதுர வடிவில் இருப்பார். சுவாமியோட ஆவுடையார் சதுர வடிவாகும். சுவாமி 1100 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய கோயில். இது சுயம்பு கோயில். இது சுற்றிலும் 5 காடுகள் இருக்கும். அந்த காட்டு பகுதி சார்ந்த இந்த கோயிலில் சுற்றி காடு இருக்க தொட்டு ஈச்சங்காடுன்ற பெயர் மருவி நாளடைவில் ஈக்காடு என்று பெயர் பெற்றது. இது தேவாரத்தில் புகழ்பெற்றலைன்னா கூட எம பையன் கிடையாது, நல்லா சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் அந்த கோயிலுடைய தூண்களில் ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அந்த அர்த்தங்கள் அது அந்த பிரசன்னம் பகரம் எல்லா வருடமும் அவங்க நல்ல கிளீனாக சொல்லுவாங்க.